குட் ஈவினிங் எவ்ரிவன். எல்லா உமன்ஸுக்குமே நம்ம லைஃப்பில் வந்து சூப்பர் உமன்ஸாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருக்கும். பட் ஆனால் என்ன பண்ணுறது, எங்கே நம்ம லேக் ஆகணும்னு தெரியாது. நம்ம சூப்பர் உமன்ஸாக எப்போயுமே பிரதிபலிக்கணும் அப்படின்னா நம்ம சின்ன சின்ன டிப்ஸை டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். யூ வில் பிகம் அ சூப்பர் உமன். ஸோ இந்த ப்ரோக்ராம் சூப்பர் விமென்ஸாக மாறுறதுக்கான லேடிஸ்க்கான வீடியோ தான் இது. ஸோ ஒவ்வொரு வெட்னஸ்டேவும் ஒரு வீடியோ நாங்கள் போட போகிறோம். அதில் வந்து இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நீங்கள் சூப்பர் உமனாக இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது செல்ஃப் கான்ஃபிடென்ட். செல்ஃப் கான்ஃபிடென்ட் எங்களுக்கு தெரியுமே மேடம் இது ஆல்ரெடி அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு இன்றைக்கி ஒரு குட்டி ஸ்டோரி நான் சொல்கிறேன். அப்துல் கலாம் சார் வந்து விமென்ஸ் காலேஜுக்கு விசிட்டுக்கு போகிறாரு. அங்கே போகும்போது பார்த்தா எப்பயுமே யூஸ்வலாக அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட கான்வர்சேஷன் பண்ணுவார், நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பார். இதுதான் அவரோட பழக்கம். ஸோ அந்த மாதிரி விமென்ஸ் காலேஜில் எல்லா பெண்களையும் பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்குறாரு. ஐஸ்வர்யா ராய் ஏன் வந்து உலக அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு எழுந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து ரொம்ப அழகாக இருந்தாங்க அதனால தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இன்னொரு சொல்கிறாங்க, இல்லைங்க சார், அவங்க அழகு மட்டும் இல்லை, அவங்களுக்கு அறிவும் நிறைய இருந்துச்சு, கேட்ட கொஸ்டினுக்கெலாம் கரெக்டாக பதில் சொன்னாங்க, அதனால் அவங்க செலக்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க, அழகி போட்டிக்கு தேவையான க்ரைட்டீரியா எல்லாமே அவங்கக்கிட்ட இருந்தது, அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர்லாம் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பதில் சொல்லிகிட்டே வரும்போது ஒரு பொண்ணு மட்டும் எழுந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அந்த போட்டியில் நான் கலந்துக்கலை, அதனால் அவங்க உலக அழகி பட்டத்தை வாங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்துல் கலாம் சார் சிரிச்சுட்டு தட் இஸ் த ரைட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் எவ்வளோ அளவுக்கு இருக்கணும்னா, நீங்கள் முழுக்க உங்களை 100% நம்பும்போது தான் உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு பூஸ்ட் ஆகும். ஸோ இன்னிலேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் லெவலை பூஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீக்ஸ் வெட்னஸ்டே இன்னொரு அடுத்த டிப்ஸோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.